இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஃபர்லினா சிடே பாஸ் கட்சியின் கல்வி அமைச்சர் அல்லர் டிஏபி பாய்ச்சல். சீன பள்ளிகளின் கல்வி திட்ட வளர்ச்சிக்கு மதுபான நிறுவனம் ஒன்று பல்வேறு வகைகளில் நிதி திரட்டி வருவதை திடீரென்று புதிய சர்ச்சையாக உருவாக்கி அரசியல் லாபத்தை தேடி வரும் பாஸ் கட்சிக்கு ஒத்து ஊதும் கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடே பாஸ் கட்சியின் கல்வி அமைச்சர் அல்லர் என்று டிஏபி இன்று கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மதுபான நிறுவனத்தின் நிதி திரட்டும் நடவடிக்கையை பாஸ் கட்சி மற்றும் அம்னோ இளைஞர் பிரிவுடன் கைகோர்த்து நிலைப்பாடு எடுப்பதை கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடே உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று டிஏபி தலைவர் லிம் குவான் எங் நினைவுறுத்தினார். அந்த இரு கட்சிகளின் பிரதிநிதிகளைப் போல் சீன பள்ளிகளின் நிதி திரட்டும் நடவடிக்கைகளில் கல்வி அமைச்சர் என்ற முறையில் கடும் எச்சரிக்கை விடுத்து வரும் ஃபர்லினா சிடே தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பாகான் எம்பியான லிம் குவான் எங் கேட்டுக்கொண்டார். டிஏபியுடன் கூட்டு சேர்ந்து அமைக்கப்பட்ட ஒற்றுமை அரசாங்கத்தில் அக்கட்சி இடம்பெற்றுள்ள பக்கத்தான் ஹராபானின் பிரதிநிதி என்ற முறையில் கல்வி அமைச்சராக ஃபர்லினா சிடே அமர்ந்திருக்கிறாரே தவிர பாஸ் கட்சியின் கல்வி அமைச்சர் அல்லது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று லிம் குவான் எங் ஞாபகப்படுத்தினார். சீன பள்ளிகளின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு நிதி திரட்டும் நிகழ்வுகளுக்கு கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆதரவு வழங்கி வரும் மதுபான நிறுவனத்தின் பங்களிப்பு குறித்து இதுவரையில் எந்த ஒரு சர்ச்சையும் இல்லை. ஆனால் இன்று திடீரென்று அது குறித்து பாஸ் கட்சி கேள்வி எழுப்புகிறது என்பதற்காக அந்த கட்சியுடன் கூட்டு சேர்ந்து ஒத்து ஊதி சீன பள்ளிகளுக்கு கடும் நிபந்தனைகளை விதித்து வரும் கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடே தனது போக்கை உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று டிஏபியின் அந்த மூத்த தலைவர் இன்று இரவு கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். பல ஆயிரம் வெள்ளி இழப்பு ஏற்படும் அளவிற்கு தங்க நகைகள் மற்றும் விவேக கைபேசியான ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ் விற்பனை தொடர்பில் வாடிக்கையாளர்களை ஏமாற்றி மோசடி செய்ததாக 8 வார கர்ப்பிணி பெண் உட்பட 2 பெண்கள் இன்று பினாங்கு புகிட் பர்தாஜம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். 24 வயது கே பிரேண்டா பிரியா மற்றும் 25 வயது அனிதா யுவேட் எட்வர்ட் என்ற அந்த 2 பெண்களும் மேஜிஸ்ட்ரேட் முகமது ஹரித் முகமது மஸ்லான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை, அபராதம் மற்றும் பெரும்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 420 பிரிவின் கீழ் 2 பெண்களும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். மோசடி தொடர்பில் கே பிரேண்டா பிரியா மற்றும் அனிதா யுவேட் எட்வர்ட்டிற்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. இவ்விரு பெண்களும் இவ்வாண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் ஜூலை 9ஆம் தேதி வரையில் பினாங்கு மாநிலத்தில் சுப்ராங் பிராய்தங்கா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த மோசடி வேலைகளை செய்துள்ளனர் என்று ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு தலைமையேற்ற துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அனிஷ் சுஹாடா ரோஸ்லி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். எனினும் தங்களுக்கு எதிரான 3 குற்றச்சாட்டுகளையும் மறுத்து இவ்விரு பெண்களும் விசாரணையை கோரினர். அத்துடன் தங்களுக்கு குறைந்த ஜாமீன் தொகை விதிக்கப்பட வேண்டும் என்று தங்கள் கருணை மனுவில் கேட்டுக்கொண்டனர். குறிப்பாக குற்றஞ்சாட்டப்பட்ட 2 பெண்களில் அனிதா யுவேட் எட்வர்டின் கணவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அந்த பெண் தற்போது 8 வார கர்ப்பிணியாக இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் தலா 9000 வெள்ளி ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களின் அனைத்துலக கடப்பிதழை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க மேஜிஸ்ட்ரேட் ஹரித் முகமது மஸ்லான் உத்தரவிட்டார். வரும் ஆகஸ்ட் 1 தேதி தொடங்கப்படவிருக்கும் கட்டாய இன்வாய்ஸ் அமலாக்கத்தில் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு 6 மாத காலத்திற்கு தளர்வு வழங்குவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக மலேசிய உள்நாட்டு வருமான வரி வாரியத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி அபுதாரை ஜமலுடன் அறிவித்துள்ளார். இன்வாய்ஸ் அமலாக்கம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு இந்த தளர்வு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய அரசியல் வரலாற்றில் மாசிசாவின் முக்கிய தலைவராக விளங்கிய பழம்பெரும் அரசியல்வாதி துன் மைக்கேல் சென் இன்று காலமானார். அவருக்கு வயது 92. மைக்கேல் சென்னின் மறைவை அவரின் புதல்வி உறுதிப்படுத்தினார். தொழில் ரீதியில் வழக்கறிஞரான மைக்கேல் சென் அரசியல் பிரவேசத்திற்கு முன்பு தமது 24வது வயதில் பினாங்கை தளமாக கொண்டு சீன பத்திரிகை நிருபராக பணியை தொடங்கி அரசியல் வானில் மாசிசாவின் துருவ நட்சத்திரமாக திகழ்ந்தார்.
மசீசாவின் 3வது தேசிய தலைவரும் நாட்டின் 2வது நிதி அமைச்சருமான துன் தான் சியூசேனின் அழைப்பை ஏற்று அரசியலுக்கு வந்தவரான மைக்கேல் சென் 1964ஆம் ஆண்டு டமன்சாரா தொகுதியில் போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெற்றார். நாட்டின் 2வது பிரதமர் துன் அப்துல் ரசாக்கினால் நாடாளுமன்ற செயலாளராக 5 ஆண்டுகளுக்கு மைக்கேல் சென் நியமிக்கப்பட்டார். 1969ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் டமன்சாரா தொகுதியில் தோல்வி கண்ட மைக்கேல் சென் 1972இல் உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மலேசியாவின் சிறப்பு பணிகளுக்கான அமைச்சர், வீடமைப்பு, ஊராட்சித்துறை அமைச்சர் முதலிய முக்கிய பொறுப்புகளை வகித்த மைக்கேல் சென் ஆக கடைசியாக 16 ஆண்டு காலம் கோலக்கிழான் துறைமுக வாரியத்தின் தலைவராகவும் பொறுப்பேற்றிருந்தார். கராக்கான் கட்சியின் சார்பில் 1982ஆம் ஆண்டு பருவாஸ் நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு மைக்கேல் சென் வெற்றி பெற்றுள்ளார். நாட்டில் கடும் குற்றம் புரிந்தவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் நடைமுறையை பாஸ் கட்சி இன்று தற்காத்து பேசியுள்ளது. கடற்படை பயிற்சி வீரர் ஃபர்ஹான் ஒஸ்மான் ஜுல்கர்னானை கொலை செய்த குற்றத்திற்காக தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் 6 முன்னாள் மாணவர்களுக்கு அப்பீல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்துள்ளது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று அறிவித்திருக்கும் மனித உரிமை ஆணையமான சுஹாகாமின் கருத்துக்கு எதிர்வினையாற்றுகையில் பாஸ் கட்சி இதனை தெரிவித்துள்ளது. 6 மாணவர்கள் திருந்துவதற்கான மறு வாழ்வுக்குரிய வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சுஹாகாம் வாதிட்ட போதிலும் மரண தண்டனையும் ஒரு வகையான மறுவாழ்வு முறைதான் என்று பாஸ் கட்சியின் உலமா மன்ற தலைவர் அஹ்மத் யஹ்யா கூறுகிறார். குற்றம் இழைத்தவர்களுக்கு இதுபோன்ற கடும் தண்டனை விதிக்கப்படும் போது இத்தகைய குற்றம் இனியும் நடக்காமல் இருக்க சமுதாயத்திற்கு முன்கூட்டியே மறுவாழ்வுக்குரிய ஒரு போதனையை புகட்டுகிறது. மரண தண்டனை நிறைவேற்றத்தின் நோக்கமும் மற்றவர்களுக்கு படிப்பணியை உணர்த்துவதே என்று அந்த உலமா தலைவர் கூறுகிறார். பூச்சோங் பண்டா பூச்சோங் ஜெயாவில் வாடகை அறையாக பயன்படுத்தப்பட்ட ஹோஸ்டல் தங்கும் விடுதி ஒன்று தீப்பிடித்துக் கொண்டதில் மாது ஒருவர் மூச்சு திணறலுக்கு ஆளானார். இதர 12 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இத்தீச்சம்பவம் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் நிகழ்ந்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குனர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். தகவல் கிடைத்து தீயணைப்பு வண்டியுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த பூச்சோங் நிலையத்தைச் சேர்ந்த 9 வீரர்கள் தீ மற்ற இடத்திற்கு பரவாமல் முழுமையாக கட்டுப்படுத்திய போதிலும் தீ ஏற்பட்ட அந்த கட்டிடத்தின் 3வது மாடி 100 விழுக்காடு அழிந்ததாக அஹ்மத் முக்லேஸ் குறிப்பிட்டார். மூச்சு திணறலுக்கு ஆளான மாது ஒருவர் உரிய சிகிச்சைக்காக சுகாதார அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அஹ்மத் முக்லேஸ் தெரிவித்தார். மலேசிய சோசியலிச கட்சியான PSM வரும் 16வது பொது தேர்தலை எதிர்கொள்வதற்கு பழமை வாய்ந்த அரசியல் கட்சியான பார்ட்டி ரயாட் மலேசியா எனப்படும் PRM உடன் அரசியல் ஒத்துழைப்பு கொள்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக PSM துணைத் தலைவர் S. அருட்செல்வன் தெரிவித்தார். வருகின்ற பொது தேர்தலில் 3வது சக்தியாக தேர்தல் களத்தில் நிற்பதற்கு மக்கள் நலனுக்காக போராடக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளுடன் கைகோர்க்க வேண்டிய அவசியம் PSMற்கு ஏற்பட்டுள்ளது என்று அருட்செல்வன் குறிப்பிட்டுள்ளார். 3வது சக்தியாக உருவெடுக்கவிருக்கும் தங்கள் கூட்டணி நாட்டில் உள்ள 222 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டும். இல்லை என்றால் இந்த 3வது அணியை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் என்று அருட்செல்வன் தெரிவித்தார். ஜோஹர் பாரு கம்பாஸ் தமான் அங்கரை சமூக மண்டபத்தில் இன்று நடைபெற்ற PSM கட்சியின் 26வது மாநாட்டின் தொடக்க விழாவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அருட்செல்வன் இதனை குறிப்பிட்டார். கோலாலம்பூர் மாநகரில் அந்நிய நாட்டவர்களின் வர்த்தக வளாகங்கள் பெருகி வரும் வேளையில் குடிநுழைவுத்துறை தொடர்ச்சியாக அதிரடி சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. இன்று மாலையில் கோலாலம்பூர் ஜலான் ஈப்போ டாமாய் காம்ப்ளெக்ஸில் அந்நிய நாட்டவர்களால் வழி நடத்தப்பட்டு வரும் உணவகங்கள், மளிகை கடைகள் மற்றும் முடித்திருத்தும் நிலையங்கள் ஆகியவற்றில் குடிநுழைவுத்துறையின் அமலாக்க அதிகாரிகள் திடீர் சோதனையை நடத்தினர். வாடிக்கையாளர்களாக அந்நிய நாட்டவர்கள் நிறைந்துள்ள அந்த வர்த்தக தளங்களில் 52 அந்நிய நாட்டவர்களிடம் சோதனை நடத்தப்பட்டது. இதில் எந்தவொரு அடையாள ஆவணமும் இல்லாமல் இருந்த 32 சட்டவிரோத பிரஜைகளை அதிகாரிகள் கைது செய்ததாக குடிநுழைவுத்துறையின் கோலாலம்பூர் இயக்குனர் வான் முகமது சௌபி வான் யூசுப் தெரிவித்தார்.
நச்சு உணவு உட்கொண்டிருக்கலாம் என்று நம்பப்படும் சபா சண்டகான் தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த 4ஆம் ஆண்டு மாணவன் உயிரிழந்தார். நேற்று வியாழக்கிழமை அந்த மாணவன் மரணம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி சிற்றுண்டிச்சாலையில் விற்கப்பட்ட உணவை உட்கொண்டு அந்த மாணவன் இறக்கவில்லை. மாறாக தனது தாயாருடன் வீட்டில் சாப்பிட்ட உணவின் காரணமாக அந்த மாணவன் உயிரிழந்துள்ளான் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக சபா மாநில கல்வி இயக்குனர் டத்தோ ரசீன் சைடேன் தெரிவித்தார். நச்சு உணவு உட்கொண்டதன் காரணமாக அந்த மாணவன் பள்ளிக்கு வர இயலவில்லை என்று கடந்த ஜூலை 23ஆம் தேதி வாட்ஸ்அப் மூலம் பள்ளி ஆசிரியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். திருட்டுச் சம்பவம் ஒன்றுக்கு தீர்வு காண்பதற்கு 10,000 வெள்ளி லஞ்சம் கேட்டு பெற்றதாக லாரி ஓட்டுநரும் அமலாக்க ஏஜென்சி அதிகாரி ஒருவரையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. பினாங்கு SPRM அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட அந்த இருவரில் அமலாக்க அதிகாரிக்கு 2 நாள் தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டுள்ளது. லாரி ஓட்டுநருக்கு ஜூலை 29ஆம் தேதி வரை 4 நாள் தடுப்பு காவல் ஆணை பெறப்பட்டுள்ளது. இவ்விருவரும் இன்று காலையில் பினாங்கு ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டதாக SPRM வட்டாரம் தெரிவித்தது. உணவு பண்டங்கள் மற்றும் பானத்தில் சீனியின் பயன்பாட்டை குறைப்பது மற்றும் விலையை குறைப்பது முதலிய பிரச்சார இயக்கத்தை அமல்படுத்துவதற்கு குறைந்த சீனி பயன்பாடு தொடர்பில் உணவக உரிமையாளர்கள் மற்றும் பான தயாரிப்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். மக்களின் உடல் நலத்தை பாதுகாப்பதற்கு சீனி பயன்பாடு குறைக்கப்பட வேண்டும். இதனை தேசிய அளவிலான பிரச்சாரமாக முன்னெடுப்பதற்கு உணவக உரிமையாளர்கள் மற்றும் பான தயாரிப்பாளர்களின் ஒத்துழைப்பு அவசியமாகும் என்று அமைச்சர் விளக்கினார். குறிப்பாக சீனி குறைக்கப்பட வேண்டும், அது தொடர்புடைய உணவுப் பொருட்களின் விலையும் குறைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் அர்மிசான் முகமது அலி விளக்கினார். நாட்டின் அமைதி மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பதில் நாட்டிற்காக தியாகம் செய்த வீரர்களை மக்கள் என்றென்றும் நினைவு கூற வேண்டும் என்று மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடீன் இட்ரிஷா கேட்டுக்கொண்டார். நாடு பல்வேறு வகையான புதிய மிரட்டல்களை சந்தித்து வரும் நிலையில் நடப்பு மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய ஊடுருவல், காலனித்துவ ஆக்கிரமிப்பு போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க நாட்டை பாதுகாத்து வரும் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவது ஒரு முக்கிய அம்சமாகும் என்று சுல்தான் வலியுறுத்தினார். வரும் ஜூலை 31ஆம் தேதி வீரர்கள் தினத்தை ஒட்டி ஸ்லாங்கூர் அரசு முகநூலில் வெளியிட்டுள்ள செய்தியில் சுல்தான் ஷரஃபுடீன் இட்ரிஷா இதனை தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.